Hello, my dear friends. Assalamu alaikum. Welcome back to my channel, சிலோன் சமையல். இன்றைக்கி நாங்கள் இந்த குட்டி குட்டி முட்டைகளை வச்சு தான் ஒரு கறி செய்ய போகிறோம். எங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்காக வேண்டிய இந்த கறியை நாங்கள் செஞ்சோம். வாங்க இந்த கறியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த குட்டி குட்டி முட்டைகள் சாப்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கறியை செய்கிறதுக்காக வேண்டி நான் முதல்ல தேங்காயோட 2ஆம் பால் எடுத்துக்கிறேன். அந்த பாலுக்கு கொஞ்சமாக வெங்காயம், அடுத்தது தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்தி ஒரு தாச்சியை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அந்த ஆயிலில் சேர்த்திக்கோங்க. இப்போது இதோட நான் இதில் இருக்கிற சின்ன சின்ன கறித்துண்டுகளையும் இதிலேயே சேர்த்திக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆணம் நல்லாவே கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கிற டைமில் தான் நாங்கள் இந்த முட்டைகள் எல்லாம் சேர்த்திக்கொள்ளணும். இப்போது இந்த ஆணம் நல்லாவே கொதிக்குது. கொதிக்கிற டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த எல்லா முட்டைகளையும் இதில் சேர்த்திக்கொள்வோம். இந்த முட்டைகளை எங்களோட வீட்டு பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட குட்டீஸ்க்கும் மிச்சம் விருப்பமாக ஐக்கியம். இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் முட்டைகளும் இருந்துச்சு. அதையும் நான் இதோடையே சேர்த்திக்கொள்கிறேன். இன்னும் பல புது வகையான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட சிலோன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ள மறக்க வேணாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குட்டி முட்டையோட சுவை எப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக திக்கான பால் சேர்த்திக்கொள்கிறேன். அடுத்தது இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் இன்னும் உரப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட மசாலா தூள்கள் சேர்த்திக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.